நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்டதும் கேட்காததும் என்ற இந்த தலைப்பிலே ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமிகளும் திருமதி பிரேமா சேனேஷ் அவர்களும் இன்றைக்கு இந்த மேடையிலே இசையோடு கூடிய உரையை ஆற்ற வருகிறார்கள். கருணாகராச்சாரியார் சுவாமிகளை இந்த மேடைக்கு நான் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரபா சேனேஷ் அவர்கள் இந்த பக்தி திருவிழாவின் மூலமாக முதன் முறையாக மீடியாவிலே தொலைக்காட்சியிலே தோன்றுகிறார்கள். அந்த மகிழ்ச்சியை ஸ்டார் டிவி இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறது ஆன்மீக அன்பர்களோடு. 5 மொழியிலே வல்லமை பெற்றவர்கள், சங்கீதத்தில் வல்லமை பெற்றவர்கள், இப்படி பெரிய பெருமைகளை தனக்கு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரபா சேனேஷ் அவர்கள் இன்றைக்கு கருணாகராச்சாரியார் அவர்களோடு இணைந்து கேட்டதும் கேட்காததும் என்ற தலைப்பிலே இசை உரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை ஸ்டார் விஜய் டிவியின் சார்பாகவும் சைக்கிள் பியோர் அகர்பத்திகள் பவர்ட் பை அருண் எக்ஸெல்லோ சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோய் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு நின் சேவடி செவ்வி திருக்காப்பு திருக்காப்பு. கேட்டதும் கேட்காததும் இன்றைய உரையின் தலைப்பு. இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய உங்களுக்கும் சொல்லக்கூடிய எங்களுக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த கதையினுடைய பேரே வெற்றி. அதாவது இந்த கதை அமைந்துள்ள நூலின் பேர் வெற்றி, ஜெயம் அப்படின்னு பேர். இந்த ஜெயமாகிய உரையை சொல்லுவதற்கு முன்னாடி ஜெயமாக ஒரு இசை பாடுவோமா? ஜய ஜய சுவாமின் ஜய 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 சுவாமின் ஜய 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 ருக்மணி காந்த ஜய 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 வேத व्यास भगवन्त जय जय वेद व्यास भगवन्त जय महाभारत जय पंचम वेद जय 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 जय. ஜெயம் அப்படின்னு மகாபாரத கதைக்கு பேர். இந்த மகாபாரத கதையை கேட்காதவர்களே இருக்க முடியாது. அதை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், ஏன் பார்த்துருப்போம் தொலைக்காட்சியில். இப்பேற்பட்ட கதையோட கேட்ட பகுதியை அடியேன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே இதுக்கு உள்ள சில கேட்காத ரசமான ரகசியங்களை சுவாமி நமக்கு அருள்வார். இந்த மகாபாரத கதையில் ஒரு முக்கியமான பாத்திரம், கேரக்டர் உண்டு. யார்? பீஷ்மர். இந்த பீஷ்மர் அப்படின்ற கேரக்டர் மகாபாரதத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பலவித காரியங்களை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் யாருன்னு பார்த்தா, இவர் கங்கை மைந்தன், சந்தனு மகாராஜாவினுடைய புத்திரன். கங்கை அப்படின்றவள் கங்கை நதிக்குரிய தேவதை. இந்த தேவதை எப்படி ஒரு மனிதனை மணந்தாள்? சந்தனு மகாராஜா ஒரு மனிதன், அந்த மனிதனை எப்படி மணந்தாள் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு. இது சதுர்முக பிரம்மதேவனுடைய சபை. இந்த சபையில் ஒரு கூட்டம் கூட்டினாராம் பிரம்மதேவன். இந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் அழைச்சிருக்கார்? தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கார், சில மகாராஜாக்களையும் அழைச்சிருக்கார். இந்த மகாராஜாக்கள்லாம் யாருன்னா, ரொம்ப நிறைய புண்ணியங்களை பண்ணி அதனால பூலோகத்திலேந்து ஸ்வர்க்கத்தை அடைஞ்ச சில மகாராஜாக்களை இந்த சபைக்கு கூட்டிருக்காராம். இப்படி இந்த சபை கூடியிருக்கும் காலத்தில் இந்த கங்காதேவியானவள், கங்கை நதிக்குரிய தேவதையானவள் அந்த சபையை நோக்கி நடந்து வராளாம்.
ரொம்ப அழகாக நடந்து வரான்னு வர்ணிக்கிறார் வில்லிபுத்தூரார். என்ன சொல்கிறாருன்னா, வான்முகமதியமும் புதிய மாளிகை கான்முக விதழியும் கமழ் கங்கையாள். வான்முகமதியமும் புதிய மாளிகை கான்முக விதழியும் கமழ் கங்கையாள். தேன்முகம் பொழிதரு செய்ய தாமரை நான்முகன் பேரவை நன்னி நாணரோ. இந்த நான்முகனையோட பெருஞ்சபையை நோக்கி, பேரவையை நோக்கி இந்த கங்காதேவியானவள் நடந்து வரா. வான்முக மதியமும், சந்திரனை போல ஒரு முககாந்தியா அவளுக்கு. கான்முக விதழியும் கமழ் புதிய மாளிகை தரிச்சுன்னு இருக்கா. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்ட புஷ்பங்களால் செய்த மாலையை தரித்து கொண்டு தேனை போல இனியதான இருக்கிற இந்த கங்கையாள் இந்த சபையை நோக்கி நடந்து வராளாம். இப்படி அவன் நடந்து வரச்சே இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு யோஜனை தோணித்து. ஏன் ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடாது? என்ன டெஸ்ட்டு? இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புலனடக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு அவருக்கு தோணித்தான். இந்த டெஸ்ட்டை எப்படி வைக்கிறது? உடனே ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் அமிச்சாராம் வாயு தேவனுக்கு. வாயு தேவனுக்கு என்ன மெசேஜ் அமிச்சார்? வாயு தேவனே, நீ ஒரு காற்று வீச பண்ணணும், அதிர்ந்த ஒரு காற்றா வீச பண்ணணும். இந்த காற்று வீசுறதுனால இந்த கங்காதேவியினுடைய மேல் ஆடையானது கொஞ்சம் போரம் விலகணும். இதுக்கு யார் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்து யாருக்கு புலனடக்கம் இருக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் அமிச்சார். வாயு தேவனும் சரின்னுட்டார். இங்கே ஒரு கேள்வி, வாயு அப்படின்றவரும் தேவன் தானே, தேவ கோஷ்டியில் சேர்ந்தவர் தானே, அவர் இந்த டெஸ்ட்டில் சேர்த்தி கிடையாதா அப்படின்னு கேட்டால், யார் இந்த வாயு பகவான்? இவர் தான் ஜிதேந்திரியனான ஹனுமானுடைய அப்பா. ஜிதேந்திரியன் ஹனுமான், புலன்களை வென்றவன் ஹனுமான். அப்பேற்பட்டவனுடைய தந்தைக்கு புலனடக்கம் இல்லாமல் இருக்குமா? அதனால இவர் இந்த டெஸ்ட்டில் சேர்த்தி கிடையாதான். பிரம்மதேவன் ப்ரமோட் பண்ணி எக்ஸாமினராகவே ஆக்கிட்டார் இவர். இதுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு கருத்தும் இருக்கு. வாயு பகவானுக்கு இந்த எக்ஸாமினர் போஸ்ட் கொடுத்ததுக்கு பிரபா ஒரு அழகான காரணம் சொன்னார். அதனால தான் போல இருக்கு வேதம் கூட நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி என்று வாயு பகவானுடைய பெயரை இட்டு வணங்கும் பொழுது நீயே நேரே பிரம்மமாக கடவுளாக இருக்கிறாய் என்று போற்றுவதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம் தோன்றது. அதாவது ஆஞ்சநேயருடைய தகப்பனார் ஆகிய ஸ்தானத்தை பெற்ற வாயு என்பதனால ஒரு ஏற்றம் போல இருக்கு. நல்லா இருக்கு. வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி என்று வாயு பகவானுடைய பெயரை இட்டு வணங்கும் பொழுது நீயே நேரே பிரம்மமாக கடவுளாக இருக்கிறாய் என்று போற்றுவதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம் தோன்றது. அதாவது ஆஞ்சநேயருடைய தகப்பனார் ஆகிய ஸ்தானத்தை பெற்ற வாயு என்பதனால ஒரு ஏற்றம் போல இருக்கு. நல்லா இருக்கு. வெரி குட். அதனால வாயு பகவான் அதிர்ந்த காத்தா ஒன்று வீச பண்ணினார். அருங்கலை அயலுற அதிர்ந்து வீசினான். இந்த காத்துனால கங்கையினுடைய மேலாடை கொஞ்சம் போரு விலகித்து. அங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணா, கண்ணை மூடிண்டா சில பேர், தலையை குனிஞ்சுண்டா சில பேர். எல்லாரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் ஒருத்தர் மட்டும் கங்கையை பார்த்துட்டாராம். யார் இவர்? இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த மகாபிஷக் அப்படின்ற ராஜா மட்டும் இந்த கங்கையாளை பார்த்துட்டாராம். கங்கையாள் என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமாக பார்த்தா அவளுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனால் அவளுக்கு கோபம்லாம் ஒன்றும் வரலையா. அவளும் ரெசிப்ரோகேட் பண்ணிட்டா, பார்த்து சிரிச்சுட்டா. சரி, இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் இப்படி பார்த்துன்றதுக்கு என்ன காரணம்? இந்த மகாபிஷக் அப்படின்றவர் யாருன்னா வருண பகவானுடைய ஒரு அம்சம். வருண தேவன் தானே தண்ணீர் சமுத்திரத்துக்கு தேவதை இல்லையா?
அதனால நதிகள் எல்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்றது. அதனால சமுத்திரத்துக்கும் வருணனுக்கும் இந்த நதிகளாகிய கங்காதேவி போன்றவர்களுக்கும் கணவன் மனைவி போல சம்பந்தம் உண்டாம். அதனால ஒருத்தர் பார்த்துட்டா போல இருக்கு. இருந்தாலும் இவா பார்த்துட்ட இடம் சரியில்லை. இது ஒரு பெருஞ்சபையானது. இந்த மாதிரி சபையினுடைய மரியாதையை அவள் மீறி இருக்கக்கூடாது. அதனால பிரம்மதேவன் என்ன பண்ணினார், இந்த சபை கலைஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி எல்லாரையும் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சபை கலைஞ்சதுக்கு அப்புறம் இவா 2 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டமிச்சாராம். யாரை? மகாபிஷக்கையும் கங்காதேவியும் தனியாக கூப்பிட்டமிச்சு, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்குறார். 2 பேரும் தலை குனிந்தார்கள். என்ன பண்ணுறது, இப்போ இந்த சபையினுடைய மரியாதையை குலைச்சத்துக்காக ஒரு தண்டனையை அவசியம் கொடுக்கணும் இவா 2 பேருக்கும். என்ன தண்டனை கொடுக்கலாம்? பொதுவாகவே ஸ்வர்கலோகத்துலலாம் ஸ்டாண்டர்டாக ஒரு சாபம் வச்சுருப்பா தண்டனைன்ற பேரில். என்னன்னா ஸ்வர்க்கத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுடுவா பூலோகத்துக்கு. அந்த தண்டனை தான் கொடுத்தாராம். இந்த மகாபிஷக்கு பூலோகத்தில் போய் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவன். அதே போல் கங்காதேவியும் பூலோகத்துக்கு போய் ஒரு பெண்மணியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மகாபிஷக்கு வருத்தம் தாங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு, நல்ல காரியங்கள் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் பூலோகத்தில், அதெல்லாம் செஞ்சு புண்ணியங்களெல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கேனா, என்னை போய் இப்படி கீழே தள்ளுறேரே பிரம்மதேவனே அப்படின்னு அந்த மகாபிஷக் போய் காலில் விழுந்தானா. அதுக்கு பிரம்மதேவன் சொல்கிறார், மகாபிஷக்கு பூலோகத்தில் போய் நான் ஒன்றும் உன்னை என்ன வேணாவாவும் பிறக்க சொல்லலை. பூலோகத்தில் எப்படி வேணாலும் பிறக்கலாம். புழுவாக பிறக்கலாம், பூச்சியாக பிறக்கலாம், பசுவாக பிறக்கலாம், பறவையாக பிறக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் உன்னை பிறக்க சொல்லலை. நீ ஒரு நல்ல வம்சத்தில் போய் பிறப்பாய். அந்த வம்சத்தில் திருப்பி நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சு புண்ணியங்களை அடைஞ்சி திருப்பி மேல்லோகத்தை வந்து சீக்கிரமே அடைவாய் அப்படின்னு சொல்லி அமிச்சாராம். இந்த கங்காதேவி இருக்காளே, அவளுக்கு வருத்தம் பல மடங்கு. ஏன்னா இவளுக்கு பெருமை ரொம்ப ஜாஸ்தி. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதனுக்கு பெருமை அதிகமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் செய்யக்கூடிய தப்புக்கு வெயிட்டேஜ் அதிகம். அதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய வருத்தமும் அவ்வளவே அதிகமாக இருக்கும். அதனால இந்த கங்காதேவிக்கு ரொம்ப வருத்தம். என்ன பெருமையினால இவ்வளோ வருத்தப்பட்டா அப்படின்னு கேட்டால், யார் இந்த கங்காதேவி? எங்கேந்து தோற்றினவள்? சதுமுகன் கையில் சதுபுயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கிய கங்கை, எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுதளவினில் கழுவிடும் கங்கை. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினைகளை இடுகிற்கும் கங்கை. கங்கை எப்பேற்பட்டவள் இந்த கங்கை? எங்கேந்து தோற்றினாள்? பெருமாளுடைய திருவிக்கிரமாவதார காலமா அவர் திருவடியை தூக்கி மேல் லோகத்து பக்கம் நீட்டினார். பிரம்மதேவன் பார்த்தார். பாத பூஜை பண்ணணும்னு ஆசை வந்தது. கமண்டலூவில் இருக்கிற ஜலத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடியில் சேர்த்தாராம். இதுதான் கங்கையாக பெருகி ஓடித்து. இப்படி பெருகி ஓடிய கங்கையை சங்கரனார் தரித்தார். அங்கேருந்து பூலோகத்துக்கு அழைக்கப்பட்டான் இந்த கங்கை பகீரதனால. பூலோகத்துக்கு வந்து அவ என்ன பண்றா? எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுதளவினில் கழுவிடும் கங்கை. 7 ஜன்மமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாவம் எல்லாத்தையும் இறைப்பொழுதுல ஒரு நொடியில கழுவிடுறாளாம். ஒரு முழுக்கு போட்டா பாவம் போயிடும். ஒரு முழுக்கு போட்டாதான் பாவம் போகுமா? இல்லையா. பெரியாழ்வார் சொல்றார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினைகளை இடுகிற்கும் கங்கை. வாயால கங்கை கங்கைன்னு சொன்னா போருமா, கடுமையான கொடுமையான பாவங்களெல்லாம் போகுமா. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த கங்கை தனக்கு ஏற்பட்ட சாபத்தை எங்க போய் தீர்த்துப்பா? பாவ நாசினியான இந்த கங்கை தனக்கு ஏற்பட்ட சாபத்தை எங்க போய் தீர்த்துக்க முடியும்? அதனால வருத்தம் ரொம்ப அதிகமாச்சா அவளுக்கு.
இந்த வருத்தத்தோடு நடந்து வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கிறச்சே எதிர 8 பேரை சந்திச்சாளாவும். யார் இந்த 8 பேர் கேட்டாவாளி, யார் நீங்கள்லாம் அப்படின்னு. அந்த 8 பேர் சொன்னாலாம், நாங்கள்லாம் வசுக்கள், அஷ்ட வசுக்கள். நாங்கள் வசுக்கள்ங்கிறது தேவர் கோஷ்டியில் ஒரு பிரிவு. இந்த வசுக்களாகிய நாங்கள் 8 பேரும் பிரதர்ஸ், சகோதரர்கள். ஜாலியாக ஒரு சுற்றுலா போயின்னு இருந்தோம் எங்கள் மனைவிமார்களோட. இப்படி சுற்றிகிட்டே இருக்கச்சே பூலோகத்து பக்கம் போனோம். வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமம் வந்தது. அங்கே பார்த்தா ரொம்ப ரம்யமாக இருந்தது. சரி, அங்கே ஒரு கேம்ப் போடலான்னு போட்டோம். போட்டு அங்கே இருந்துன்னு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ், சீக்ரெட்ஸ்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. என்னன்னா, அந்த வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் ஒரு பசு உண்டாம். அந்த பசுனுடைய பாலை பருகிறவர்களுக்கெல்லாம் இளமை திரும்பிடுமா. முதியவர்களாக இருந்தா, இளைஞர்களாக இருந்தால் அப்படியே இருப்பாளாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் மில்க் இருந்த ஒரு பசு அங்கே இருந்துதான். அந்த பசுவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பார்த்து எங்களில் கடைக்குட்டியான வசு, அவனுக்கு பிரபாசன்னு பேர். அந்த பிரபாசன் அப்படின்ற வசுனுடைய மனைவி வசு நந்தினி அப்படின்றவள் இந்த பசு தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாளாம். ஏம்மா பிரபாசன் அவன் பேர் தான் சொல்கிறேன், மீதி 7 வசுக்கள் பேர் சொல்லக்கூடாது, உன் பேர் இருக்குன்னு சொல்லிட்டியாத. மீதி 7 வசுக்களுடைய பேர் என்னன்னா, 1 அனலன், 2 அனிலன், 3 சோமன், 4 ஆப்பன், 5 தரன், 6 துருவன், 7 பிரத்யூஷன். வெரி குட், சூப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 7 பேரும் தன் தம்பியை பற்றி சொல்கிறான். இந்த கடைக்குட்டியான பிரபாசன்ற வசுனுடைய மனைவி வசுநந்தினி இந்த ஸ்பெஷல் பசுவை பார்த்து ஆசைப்பட்டுட்டான். இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த வசுக்கள்லாம் தேவர்கள் கோஷ்டின்னு சொன்னோம் இல்லையா? தேவர்கள் எல்லாரும் பொதுவாகவே இளமைக்குரியவர்கள் தான், எப்போவுமே இளமையாக இருக்கிறவர்கள் தான். அவள் ஒன்றும் பால் சாப்பிட்டுட்டு இளமையாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறச்சே இந்த வசுநந்தினிக்கு என்ன இந்த பசு மேலே ஆசை அப்படின்னு கேட்டால், அவன் நல்லவ, தனக்காக ஆசைப்படல. அவளோட ஃப்ரெண்டு ஒத்தி இருந்தாலும். அந்த ஃப்ரெண்டினுடைய பேர் சுவாமி அவிஜிதா. அவிஜித். அந்த அவிஜிதா அப்படின்ற அந்த அந்த அவிஜிதா அப்படின்ற பெண்ணுக்காக இந்த வசுநந்தினி அந்த பசுவை வேணும்னு ஆசைப்பட்டாலும். மனைவி ஆசைப்பட்டுட்டா கணவன் இறங்கி தானே ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் என்ன பண்ணான் இந்த பிரபாசன் அப்படின்றவன், ரொம்ப ரகசியமாக ராத்திரியோட ராத்திரியாக வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்குள்ளே பூந்து அந்த பசுவை ஓட்டின்னு வந்துட்டானோ. ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டின்னு வந்துட்டானோ. எப்படின்னா, வில்லிபுத்தூர் ஆழ்வார் அனுபவிக்கிறார், மீன்னெறி கரந்தன மீள ஏகினான் அப்படின்றார். இந்த ஜலத்தில் மீன்கள்லாம் இப்படி நீஞ்சுட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா காணா போயிடும். அந்த மாதிரி இந்த வசு ஒரு நிமிஷம் அங்கே இருந்து தான் அடுத்த நிமிஷம் பார்த்தா காணுமா. அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக ஓட்டின்னு போயிட்டான் அந்த பசுவை. அந்த பசுவை எடுத்துன்னு போய் கேம்பில் தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டான். இந்த விஷயத்த வசிஷ்டர் எப்படி கண்டுபிடிச்சார்? கார்த்தால் அவர் எழுந்து பார்க்கச்சே பசு அங்கே இல்லைன்றது தெரியறது. யார் ஓட்டின்னு போயிட்டான்னு அவருக்கு யாராவது வந்து சொல்லணும்னு. அவர் எவ்வளோ பெரிய ரிஷி, ஞானக்கண் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கோவத்தோட இந்த கேம்புக்கு வரார் இந்த வசுக்களை பார்க்கறதுக்கு. இப்படி போய் இந்த திருடி பசுவை ஓட்டின்னு வர ஒரு ஈன புத்தி உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது? தேவகோஷ்டியில் சேர்ந்த நீங்கள்லாம் பண்ணக்கூடிய காரியமாக இது? இந்த மாதிரி தேவகோஷ்டியில் இருக்கக்கூடிய தகுதியே நீங்கள் இழக்கிறீர்கள் இதனால அப்படின்னு சொல்லி அவள் 8 பேருக்கும் ஒரு சாபம் கொடுத்தாரா இந்த வசிஷ்டர். என்ன சாபம்? இதே ஸ்டாண்டர்ட் சாபம் தான். இந்த மேல் லோகத்துலேருந்து, அதாவது தேவ பதவியை விட்டுட்டு ஸ்வர்க்கத்தை விட்டுட்டு பூலோகத்தில் போய் பிறக்க வேண்டியது அப்படின்னு சபிச்சாராம். சபித்த உடனே என்ன பண்ணா, 8 பேரும் கூட்டமாக இவர் காலில் போய் விழுந்தாளாம். பொதுவாகவே சாபம் கிடச்சிடுத்துன்னா அப்புறம் எல்லோரும் நல்லவாளாக மாறி போயிடுவோம். அந்த மாதிரி நல்லவாளாக மாறி பஷ்டாத்தாபத்தோட காலில் போய் விழுந்தாளாம். அப்படி விழுந்த உடனே வசிஷ்டருக்கு கொஞ்சம் மனசு இழகித்து கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி சொன்னாராம். சரி, இந்த 8 பேரில் ஒத்தந்தான் திருடினான், மற்றவாள்லாம் அதை தடுக்காமல் விட்டது தான் தப்பு. நீங்களாம் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி திருத்தி தடுத்துருக்கலாம், அப்படி செய்யாமல் விட்டுட்டீர்கள்.
அதனால உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் தண்டனையை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 7 பேரையும், பிரபாசனை தவிர 7 பேரையும் பூலோகத்தில் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி பிறந்தவுடனே மீண்டு வந்துடலாம் திருப்பி மேல் லோகத்துக்கு அப்படின்னு விட்டாராம். பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் பூலோகத்தில் இருக்க வேண்டி வரும். அதுவும் ஒரு பெண்ணுடைய ஆசையினால இறங்கி தப்பு பண்ணினான். அதனால பெண்ணுடைய சுகமே இல்லாத இருக்கணும் பூலோகத்தில் அப்படின்னு சாபத்தை மாற்றி, ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி சொல்லி இந்த வசுக்களை அமுச்சு வைக்கிறாராம்.